வலக்கும் பில் கிசாஸ் ஹயாத், உயிருக்கு உயிர் என்கிற இந்த சட்டத்தில் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு, நல்லா சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி அந்த நாட்டில் செஞ்சுட்டாங்களா, இதை எடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம் நாட்டை பிற்போக்குண்டாக்கி, முஸ்லீம்களை பிற்போக்குண்டாக்கி காட்டு மிராண்டி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சிறுமியா ரிசானாங்கிற சிறுமிக்கு மரண தண்டனையா, சவுதி அரசாங்கம் அநியாயம் செய்து விட்டது. அது பொம்பளைக்கு தண்டனை அப்படி தெரியும் எல்லாருக்கும், அப்படி தெரியக்கூடாது. அது பொம்பளை ஆம்பளை திருடுனா, பொம்பளை திருடினா திருடிதான், ஆம்பளை திருடினா திருடனானுங்க. இஸ்லாம் அப்படி பார்க்கவே இல்லைங்க. சமம் வாங்க. எதுல சமம் கேட்டா அந்த உரிமை அந்தஸ்து மட்டும் சமம் வாங்க, குற்றத்துல சமம் கிடையாது. இவங்க பார்வை என்னது, குற்றத்துல பொம்பளை குற்றம் தப்பு கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அசாரிக்கு ஒரு சாரிக்கத்து, திருடக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா வெட்டு கைய, பொம்பளை கையை வெட்டினா பாத்தியெல்லாம் பொம்பளை வெட்டலாம். அட பொம்பளைய வெட்டலாம், திருடிய வெட்டினா, திருட்டுங்கிற செயலுக்கு வெட்டினா, பொம்பளை வெட்டினா. அப்ப திருடுங்கிற செயலுக்கு கையை வெட்டினால் உடனே பெண்ணை வெட்டினா பொம்பளை வெட்டலாமா? பொம்பளை வெட்டி ஆம்பளை வெட்ட முட்டானா? ஆம்பளை தாண்டா வெட்டுறான். விபச்சாரம் செய்யற ஆண், விபச்சாரம் செய்யற பெண், கொலை செய்யற ஆண், கொலை செய்யற பெண், அதுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னால், ஆம்பளை கொலை செஞ்சாலும் மரண தண்டனை கொடுக்கத்தான் செய்வான், பொம்பளை கொலை செஞ்சாலும் கொடுப்பான். அப்ப இது ரிசானாவுக்கு மரண தண்டனை கொடுத்தது கொலைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இது என்னஞ்சாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஊடகம் எப்படி எழுதுனா, காட்டு மிராண்டி சட்டம், அயோக்கியத்தனமான சட்டம், ஒரு சிறுமியை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதா, சிறுமிக்கு பிரசவம் பார்த்த மாதிரி, அவன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி சிறுமிங்கிறான். அப்ப சிறுமியே கிடையாது. பாஸ்போர்ட்ல எத்தனை வயசு இருக்குது, பாஸ்போர்ட்ல 25 வயசு இருக்கு. அதுக்கு பிறகு 5 வருஷம் சம்பவம் நடக்க 30 வயசு ஆகி போச்சு. அப்ப 25 வயசு பாஸ்போர்ட்ல இருக்குது, இங்க உட்காந்து சிறுமிங்கிறான். எதுக்கு இந்த பிள்ளைய அது காட்டணுமா? எதுக்கு இப்படியான பிள்ளைய மரண தண்டனை கொடுத்துட்டாங்க? 25 வயசு பொம்பளை முதலாளி மேல கோபத்தில் குழந்தைய கழுத்து கொலை பண்ணுது. குழந்தைய கொன்றாலும் கொலைதான். அதுக்காக தண்டனை. அந்த குழந்தையுடைய உயிரையும் பார்க்கணுமா இல்லையா? இவளுடைய உயிருக்கு கவலைப்படுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி கவலைப்படுறது? அந்த குழந்தையை பற்றி தாய்த்த போய் கேளு என்ன செய்யணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் கரெக்டாவே நடக்கும். அந்த கரெக்டான விஷயத்தையும் எப்ப தப்பா சித்தரிக்கலாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவளும் கச்சை கட்டுவாங்க. பேசி வச்ச மாதிரி எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் இதை முதல் செய்தியா சொல்லுவான், இதை டேமேஜ் பண்ற மாதிரி சொல்லுவான். சிறப்பு விவாதம் நேருக்கு நேரமா, நேருக்கு நேரம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அதை கவனிச்சல. இந்த நேருக்கு நேரே சதிதான். இந்த நேருக்கு நேரம் பாத்தீங்களா, விசுவரூபம் படத்துக்கு வாண்டு கூப்பிடுவாங்க, 4 பேர் கூப்பிடுவாங்களா, நம்ம நேரம் கூப்பிடுவான், எவன் சுங்கி ஊமை பயில கூப்பிடுவாங்க. நம்மள கூட யாரு எவன் ஊமையில சேர்க்கறதுக்குள்ளவனா இருப்பானோ அந்த மாதிரி ஊமை பயில கூட வச்சிருவாங்க. சரி தப்பித்தவர் வாயை தந்தானவங்க தலைப்பு விட்டு போவாங்க. அவன் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துறவன், அவன் சன் டிவியா இருக்கட்டும், அவன் கலைஞர் டிவியா இருக்கட்டும், அவன் ஜெயா டிவியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்வான், இவன் ஒரு கருத்தை சொன்ன உடனே நீங்க தலைப்பு கப்பேற்படி நீங்க சொல்லுங்க, இவன் என்ன சம்பந்தம் தான் பேசுறான். அப்ப இந்த ஊடகங்கள் அயோக்கிய வேலையை தடுத்துட்டு அவ்வளவு அயோக்கியனா இருக்கான். உள்ளுக்குள்ள விஷத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஒழிக்கிறது என்பது ஒரு லட்சியம் உள்ளத்துல இருக்கிறது. அந்த உள்ளத்துல எந்த அளவுக்கு என்றால் கருணாநிதியே சொல்றாரு. எதை இந்த ரிசானா மேட்டரை எடுத்துக்கொண்டு கருணாநிதி என்ன பண்ணாரு, அது காட்டு மிராண்டி சட்டம். அப்ப இஸ்லாத்தான் விமர்சிக்கிறார். இது சிறுமியை கொள்வதா, சிறுமிக்கு தண்டனையா, காட்டு மிராண்டி சட்டம் அப்படிங்கிறார். ஒரு மரண தண்டனை நான் என்றைக்கும் ஆதரிச்சது இல்ல. இவர் ஆதரிச்சது இல்லையா, மரண தண்டனை ஆதரிக்க மாட்டாராம். அவர் அழகிரியை பத்தி எவனை எழுதிட்டாங்கிறதுக்காக வேண்டி 50 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாண்டால். எங்க தினகரன் பத்திரிகை ஆபீஸுக்குள்ள போய் அவ்வளவு பேரையும் காலி பண்ணவர் சொல்றாரு, அவர் மோன பேசினா மரண தண்டனை கொடுப்பாங்களாம், ஒரு ஆளை கொலை பண்ண கொடுக்க மாட்டாங்களாம். எவ்வளவு நாங்க மரணத்தை என்றைக்கும் ஆதரிச்சது இல்ல. அப்போ மோனை பத்தி இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்தினாங்கிறதுக்காக வேண்டி தினகரன் பத்திரிகை 4 பேருக்கு 3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தீரா? நீ இந்த மரண தண்டனை எதிர்க்கிறாளா? நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ராஜபக்சே தூக்குல போடுங்க, அவன் மரண தண்டனை இல்லையாப்ப? நம்மளை விமர்சிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயம் ஒரு கொந்தளிப்பான் நம்மளே பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களா, அந்த விஷயம் எகிரி அடிக்கிறது. நம்ம அதை விட திருப்பி எகிரி அடிச்சோமா பயமுடிட்டானுவோம். என்ன அடிப்படையில் செய்யறது? இந்த ரிசானம் எடுத்து போட்டோன்னு வைங்க, முஸ்லீம் வாய திறக்க மாட்டான். சின்ன பிள்ளைக்கு தண்டனை எப்படி நியாயப்படுத்துவாங்க, பேசாம பம்பிக்கிடுவாங்க, திருப்பி திருப்பி அடிக்கலாம்னா 2 மீட்டிங் தான், 2 கேள்வி தான், வாடா விவாதத்துக்கணும். ரிசானா சிறுமியா, அதை பேசுவோமா? அந்த நாட்டில் ஒழுங்கா விசாரணை நடத்த, அதை பேசுவோம் வர்றியா? அல்ல மரண தண்டனை தப்புங்கிறிய வர்றியான்னு கடிதம் போட்டோமா இல்லையா? கருணாநிதிக்கே போட்டோம். நீ சரியான கருத்து சொல்றவனா இருந்தா எங்களோட விவாதிக்கவா, நான் தயாரா இருக்கிறேன்.
கருணாநிதி பதில் வர காணாம். இந்த மனுஷிய புத்திரான் நக்கீரன் 50 பேருக்கும் போட்டோம், வாடா பேசுவோம், ஏன்டா பொய்ய பரப்புறீங்க, இதான் பதிலடி கொடுக்கிற மெத்தேடு. அவன் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பரப்புனா முஸ்லீம் என்ன செய்வான், நம்மளும் தப்பு, முஸ்லீம் கொண்டு வச்சிருப்பான் இருக்கு, எப்படா வச்சது கேட்கணுமா இல்லையா, எவன்டா வச்சது எப்ப வச்சது கேட்கலன்னு சொன்னால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறான், இப்பெல்லாம் செய்யறான். இந்த மாதிரி நியூஸ் வந்தா நோட்டீஸ் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், இந்த மாதிரி தப்பு செய்தி போடுகிற இந்த டிவியை கண்டிக்கிறோம், இந்த பேப்பரை கண்டிக்கிறோம், மதவெறியை தூண்டாது, அவன் ஆபீஸ் முன்னாடி ஒட்டுங்க. ஆஹா சுதாரிச்சுக்கிட்டாங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு எழுதணும், வேற மாதிரி போயிடும், நம்ம தீவிரவாதி சும்மா சொல்றோம் நெசமாயிருவாங்க, நம்ம தீவிரவாதி போய் இருக்கிறோம் நெசமாயிட்டாங்க ஆபத்தா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் வருமா இல்லையா. அப்ப நம்ம எகிரி அடிக்க வேண்டும். ரிசானா எகிரி அடிச்சோம், பட சினிமா எடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு சினிமாவில என்ன நம்ம எப்படி காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்னா எப்படி காட்டுறது, அதுக்குன்னு ஒரு கோலம் வச்சிருக்காங்க. முஸ்லீம்னா பொம்பளையை காட்டுறாங்க, அதுக்கு ஒரு மார்வாடி மாதிரி ஒரு டைப் வேஷத்தை போட்டு விட்டு அது ஒரு டான்ஸ் ஆட விட்டு சின்னஞ்சீரு கண்டு சீனாக்கர் கண்டு அந்த காலத்துல இருந்து பாக்குறோம். சின்னஞ்சீரு சித்த சீனாக்கர் கண்ட பாட்டுல இருந்து சலாம் பாபு காலத்துல நாங்க பார்க்கதான் செய்யறோம். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் முஸ்லீம் பொம்பளைக்குன்னு ஒரு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பொம்பளை உலகத்தில் பார்க்கவே நீங்க எந்த ஊர்லயும் அந்த மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற பொம்பளை குறவங்க எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரியான பொம்பளை கொண்டு காட்டி முஸ்லீம் பொம்பளைக்கு அப்படி ஒரு வேடத்தை போட்டு வைக்குவாங்க. முஸ்லீம் ஆம்பளை என்ன சாம்பிராணி தாடி தலைவர் தொப்பி இப்படி முஸ்லீம் இருக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க, முஸ்லீம் சொன்னாலே இவங்க அருவருக்கத்தக்க தோற்றம், பார்த்தாலே சகிக்காது, பொம்பளையும் சகிக்காது, ஆம்பளையும் சகிக்காது, இவங்களுக்கு தமிழுக்கு அப்பாற்பட்டவங்க. நம்மளுக்கு நம்ம முஸ்லீம் எப்படி பேசுவான், நம்ம சொல்றான் நிம்பல் கேட்கிறான். முஸ்லீம் இப்படித்தான் பேசுவான் சினிமாவுல அவனுக்கு மேல அப்படா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவனுக்கு தமிழை நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். உன்னை விட தெளிவா சுத்தமா தமிழ் பேசக்கூடிய நாங்கள், எங்களுடைய வணக்கம் கூட நீ வேறதாண்டா நாங்க நோம்புங்கிற ஆளுக்கு, நீ வேறதாண்டு வடமொழியில பேசிக்கிட்டு இருப்ப, நாங்க செந்தமிழ்ல நோம்புங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம், அப்படி தமிழோட உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிற நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றான், நம்ம வர்றான் நம்பளுக்கு போறான் இப்படி. அதே இல்லாட்டி என்ன செய்வான், அரபு நாட்டு சேக்கு மாதிரி ஒருத்தனை போட்டு விட்டு பொம்பளை சப்ளை பண்ற டாபிக் எடுத்துருவாங்க. அதுக்கு அது மாதிரி இதுதான் நம்மளை காட்டுறாங்க. இப்படியே காட்டிக்கிட்டே இருக்க நம்ம என்ன செஞ்சோம், இது சதி. எதுக்கு செய்யறான், பார்த்த வெறுக்கணும், இஸ்லாத்தை வெறுக்க வைக்க முடியல, முஸ்லீமை வெறுக்க வச்சு அதன் மூலம் இஸ்லாத்தை வெறுக்க வைக்கணும். இஸ்லாமிய கொள்கையை வெறுக்க வைக்க முடியாது, இஸ்லாமிய சித்தாந்தத்தை வெறுக்க வைக்க முடியாது. முஸ்லீமை வெறுக்க வைத்தால் இவனுடைய நம்ம சேர்றதுன்னு நினைப்போம் மொத்தம். அப்ப இஸ்லாம் வளராது, வளர நம்ம தக்க வச்சு கொள்ளலாம், நம்மளை காப்பா. இந்த ஒரு நோக்கத்துல முஸ்லீமை பார்த்தான்னு வைங்கள, நம்மளை எல்லாரும் வெறுக்கிற காரணம் இதாங்க, இந்த சினிமாக்கள் தாங்க. நம்மளை காட்டின அந்த தோற்றத்தை வைத்து நம்ம வீடு தர மாட்டான், வாசல் தர மாட்டான் நினைக்கிற மக்கள் காரணம் என்ன, நம்மளை இப்படி காட்டி 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 எல்லா இந்துக்களுடைய உள்ளங்கள்லையும் எல்லா கிறிஸ்தவருடைய உள்ளங்கள்லையும் பொதுமக்கள், இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆச்சரியம் அற்றவர்கள் பொதுமக்கள். நான் தலைவன் அந்த மாதிரி விஷயமையா இருக்கிறான். இந்த மக்கள் மத்தியெல்லாம் கசப்பை விதைச்சிருக்கிறான, இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறது, கடைசியா நினைச்சோம் இதுக்கு வேற வழிதான் சரி, பட்டம் ஓட்டாதுன்னு விஷயமா இல்ல. எப்படி முறியடிச்சோம், விஸ்வரூபம்னு எடுத்தாங்க, இனிமே இந்த பாஷை சரி வராது, படம் தமிழகத்தில் எங்கும் ஓடாதுன்னு சொன்னமா இல்லையா, ஓட விடமாட்டோம் சொன்னமா இல்லையா. இனிமே எழுதுவா நினைக்கிறீங்களா, 10 வருஷத்துக்கு வேலை செய்யும், இந்த கொடுத்த மருந்து 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்ப இவர்கள் என்னத்தையா சொல்வார்கள், போய் வாய மூடிக்கொண்டு நம்ம இருந்தோம் வைங்க. இப்படியே என்ன எவ்வளவு பெரிய பாரதமா அண்ணன் தம்பியா வாழ்ந்த உங்களுக்கு என்னடா கருப்படி, என்ன கஷ்டம் உங்களுக்கு, நாங்கள் சகோதரர்களா பழகுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாம நாங்கள் சகோதரர்களா பழனா ஏன்டா கெடுக்க பாக்குறீங்க. இவன் படத்தின் மூலமா தான் நம்மகிட்டையும் பண்றான். விஜயகாந்த் ஒருத்தன் வர்றான், அர்ஜுன் ஒருத்தன் வர்றான், இன்னொருத்தன் விஜய் அவன் ஒருத்தன் வர்றான், இவன் ஒருத்தன் கமலஹாசன். இந்த 4 நாய்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஏதோ தீவிரவாதி ஒழிக்க போறோம், பயங்கரவாதி ஒழிக்க போறோம். யாரா பயங்கரவாதி, அப்துல் கார் மூசா இப்ராஹிம், ஏன் அந்த சாமி ராமசாமி இருக்க மாட்டானா, ஒரே அப்துல் கார் எல்லாம் ஒழிக்க போறான் இவர் போய். இந்த மாதிரி படத்துல காட்டி 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 தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லி இப்படியே ஒரு சித்தரிச்சு வச்சுட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு எதிராக சரித்திரம் பண்ணுவார்களே, ஆனால் இதை எவ்வளவு நாளைக்கு பொறுத்து கொண்டிருப்பது. இந்த சதியினால் என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுது, மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, அடுத்த மக்கள் நம்மளை வெறுக்கிறார்கள். ஒரு கலவர நேரம் வரும் பொழுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அடிப்பான்,
காட்டாம இருக்கிறவங்க கூட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது விட்டுறாங்க, பயம் வேண்டாம். உள்ளத்துல ஏற்றி வச்சிருக்காங்கல்ல, பல வருடங்களாக ஏற்றி அந்த விஷம் தான் குஜராத்தில் எதிர்த்தது. சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சதிகாரர்களை ஒழிக்கிறது முதல் வேலையா இருக்கணும். இந்த கலவர பிரச்சனை அவன் முதல் எதிரி கிடையாது. எங்களை, எங்க சமுதாயத்தை, எங்கள் மார்க்கத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி செய்திகளை வெளியிட்டு அதை போய் பம்மி பயந்துட்டு போய் திரண்டு போக வேண்டும். எவனாவது இஸ்லாத்துக்கு எதிராக சொன்னானே ஆனால் உன்னை முற்றுகையிடுவோம். அந்த மாதிரி அழைப்பு கொடுக்கப்பட்டால் அனைவரும் திரண்டு சென்று ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தால்தான் முஸ்லிம் தீவிரவாதிங்கிறது, எங்க மேல பழி சுமத்துறது, பொய்களை பரப்புறது, சினிமாக்களை தப்பா சித்தரிக்க ஒளியும். அந்த மாதிரி எதிரடி கொடுக்கப்பட்ட பிறகுதான், இப்பதான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு தடவை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எத்தனையோ படங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. ஓட்ட முடியல. நம்ம சமுதாயம் வேற வேற சமுதாயம், எங்க ஜாதியை பேசுவியா, எங்க மதத்தை பேசுவியான்றெல்லாம் தியேட்டர்லாம் முடிச்சு நொறுக்கினார்கள். நம்ம அப்படிலாம் செய்யல. அதை லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு, நம்மை கோழைத்தனமாக எடுத்துக்கொண்டு, எவ்வளவு கசப்ப வேண்டாலும் விதைக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு இப்படியான வேலையை செய்தார்கள். இதை முறியடிப்பதற்கு உள்ள பதிலடி என்ன? தப்பா சொன்னா எதிர்த்து நிக்கணும். காட்டுமிராணி சட்டம், வா பேசுவோம், எதிர்த்து வர்றியா, நோடி சட்டை விடுங்க. எது காட்டுமிராணித்தனம்? விவாதிக்க தயாரா? கருணாநிதியை தயாரா? போட்டுங்க போஸ்டர். எவன் சொல்றாலும் பேரை போட்டு போடுங்க. பகிரங்க விவாதத்துக்கு வர்றியா? பெண்கள் அடிமைத்தனம். ஒருத்தன் தப்பி தவறி இந்த மதுரை, எத்தனை பேர் சொல்றாங்க மதுரை ஆதீனம், அவர் பொதுவாகவே நம்மளுக்கு பெரிய ஆதரவாளம் கிடையாது. அவர் எதிர்த்து நம்ம எல்லாம் நினைச்சிருந்தோம், போராட்டம் கூட பண்ணிருக்கிறோம். அவர் போய் இந்துத்துவ கூட்டத்தில் கலந்து கொண்டு வரலாம். அவர் இணைஞ்சிட்டாரு. இந்த டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு பிரச்சனை வந்தவுடனே அவர் வாயை திறந்து ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? முடும் காரணம் வந்து பொம்பளை கூட ட்ரெஸ் தான். யார் சொன்னார்? மதுரை முஸ்லீம் அவரு இல்ல. அவர் மதுரை சொல்றாரு, பெண்கள் அணியக்கூடிய ட்ரெஸ் தான், ஆடை தான் ஆம்பளை தூண்டுகிறது. அதை முதல்ல நீங்க தடுங்க. சும்மா அப்படி சொல்லல, முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் பெண்கள் எப்படி கணவனை தவிர மற்றவர்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தையும் உள்ளுறுப்புகளையும் மறைத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. யார் சொன்னா? மதுரை ஆதின்னு சொன்னார். அவன் கருத்து சொன்னாரு, கருத்து சுதந்திரமா நீங்க பேசுவாங்க, கருத்து சுதந்திரம். சரி, மதுரை ஆதினம் சொன்னார்ல, அவர் கருத்தான பேச இருக்க வேண்டியான குடிச்சிட்டு அம்புட்டு பெருமை. மதுரை ஆதின முற்றுகை, மதுரை ஆதினத்தை முற்றுகை எடுத்து எப்படி நீ சொல்லலாம்? அட, உனக்கு எதுக்கு உனக்கு கேட்கற உரிமை இருக்கா, அவன் சொல்ற உரிமை இருக்கா இல்லையா? அல்லது பெண்கள் இந்த மாதிரி ஆடை அணிகிறது சரின்னு நினைத்தாயானால் விவாதத்துக்கு வா, நம்ம கூட்டணும் இல்லையா? அப்ப சரிங்கிறியா? வா பேசுவோம். மதுரை ஆதினம் சரி, நான் நிரூபிக்கிறேன். நீ சொல்ற தவறு. யாரே? மாதர் சங்கம். மாதர் சங்கம் போய் போராட்டம், அந்த பகுத்தறிவாளர்கள் போராட்டம். உள்ள பகுத்தறிவாளர்கள் அவன் சொல்ல அழகா சொல்றான், அறிவுபூர்வமா சொல்றான், சிந்திச்சு சொல்றான், ஒழுங்கான கருத்தை சொல்றான், யதார்த்தமா இருக்கிற கருத்தை சொல்றான். கேள்வி கேட்கிறோங்கிற பேர்ல அப்ப ஏன் சிறுமியை கற்பழிக்கிறார்கள்? கேள்வி. அலங்காரம் தான் காரணம் என்று சொன்னால் கிழவியை கற்பழிக்கிற காரணம் என்ன? சிறுமியை கற்பழிக்க காரணம் என்ன? ஒரு அறிவாளி இப்படியா கேட்பான். பெரும்பாலும் நடக்கிற ஒரு காரணத்தை சொன்னோம்னு சொன்னா, புகைப்பிடித்தால் கேன்சர் வரும் சொன்னா, இவன் புகைப்பிடிக்கலை, இவனுக்கு ஏன் வந்தது அப்படியே கேட்கறது? அட, புகைப்பிடிச்சா ஜாஸ்தியா வரும், புகைப்பிடிக்காது கம்மியா. அதன் அர்த்தம் சிறுமியை கற்பழிக்கிற மிருகம் இருப்பான், அவன் கிழவியை கற்பழிக்கிறவனும் இருப்பான். அழகுக்காக செய்ய மாட்டான், போதையில வந்திருப்பான். நீ கடையை தொடர்ந்து வச்சிருக்கிற, அப்படியானது வந்து இல்லாம எல்லாம் போயிடாது, அப்படிப்பட்டலாம் இருப்பான். அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், என்ன செய்யறாங்க? குடிக்காதப்பா, குடிச்சா போதையில உருளுவீங்க. இந்த நான் உருளைய இந்த குடிக்காம உளறான அப்படி கேட்க முடியுமா? ஒருத்தனை காட்டி இவன் குடிச்சானா உளறானு, அப்ப குடிக்காம உளருவான்ல, அதனால குடிக்கலாம், இப்படி நம்ம சொல்லுவானாங்க. இப்ப இதான் அறிவாளிகள். இவங்க எல்லாம் யாரு? மாதர் சங்கமா, அந்த சங்கமா, பகுத்தறிவாதிகளா, பெண்ணுரிமைவாதிகளா, அறிவுபூர்வமா கேட்கிற கேள்வி நினைத்துக் கொண்டு ஆடை காரணம் இல்லை. ஆடை காரணம் என்றால் சிறுமியை ஏன் கற்பழித்தார்கள்? சிறுமிட்ட என்ன பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? கிளவிட்ட எப்படின்லாம் கேட்டு இது மீடியாக்கள் பெருசா காட்டுறாங்க. ஏன் காட்டுறான்? இதுக்கு எதிராக மறுப்பு சொல்றோம் நம்ம, அது காட்டுறானா? அப்ப இப்படியாக வந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெண்களை பற்றி கொடுமைப்படுத்துற மார்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுவது. அல்ல முஸ்லீம். இன்னொன்னு ஒரு பேப்பர்ல பார்த்தேன், எவனோ ஒருத்தன் நாகூர்ல ஒருத்தன் ஏதோ ஒரு பொம்பளை ஏமாத்தி விட்டாம்பல, நிறைய பொம்பளைய ஏமாத்தி விட்டாம்பல இருக்கு. முஸ்லீம்ங்கிற ஒருத்தன் வந்து என்ன கலில்னு ஒருத்தன் பொம்பளைகள்ட்ட தப்பா நடந்துட்டான். நடக்க மாட்டான்னு சொல்லல. அங்க இருக்கமா இங்க 4 பேர் இருப்பான், கம்மியா இருப்பானா. அங்க 100 இருந்தா 2 பேர் இல்லாம இருக்க மாட்டான். அந்த கலிலுங்கிற மைனர் வேலையை பார்த்தான்னு சொல்லி அது ஒரு பேப்பர் எழுதுனா, முஸ்லீம் மைனர் லீலைகள் போடுறான். அதுக்கே முஸ்லீம் சேர்க்கிற
அப்ப இதுவரைக்கும் எழுதுனா இந்து மைனர் போட்டியா? அடே இத்தனை பிரகாஷ்ராஜ்ல இருந்து, ஆட்டோ சங்கர்ல இருந்து, எத்தனை லீலைகளை பிரேமானந்தாவுல இருந்து எத்தனை பேர் லீலைகளை மாட்டினாங்க. அம்புட்டு பேரை பத்தி எழுதும் போது இந்து மைனர் லீலைகள் எழுதினானா, கிறிஸ்துவ மைனர் லீலைகள் எழுதினானா? முஸ்லீம்னா அவனே இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. ஒருத்தனுடைய லீல கலீல் என்பவனுடைய லீலை தொலைச்சிட்டு போ. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சா கூட ஒருத்தன் பெங்களூர்ல பெரிய குளத்துல இருந்து ரேஷன் கடை அரிசியை கடத்தான். ரேஷன் கடை அரிசி எல்லாரும் கடத்துறோம். ₹1 அரிசி இருக்கிறதுனால, ஓசி அரிசி இருக்கிறதுனால அதை வாங்கி என்ன செய்யறாங்க, கடத்துறாங்க. கடத்தி பெருசா கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. 25 ₹50 விற்க முடியும், ₹5 ₹6 விற்கலாம். அந்த ரேஞ்சில் உள்ள அரிசி தான் கொடுக்குறாங்க. சரி, அதை கேரளாவுக்கு கடத்துறாமல் இருக்கு. கடத்தினான்னு சொன்னா முஸ்லீம் கடத்தல்காரன். அது மட்டும் உலகம் போற ரேஷன் கடத்துறான். பெரிய குளத்துல ஒரு முஸ்லீம் ஆள் கடத்திவிட்டான். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் கடத்தல்காரன் கைது. அப்ப இதுவரைக்கும் அது அல்லாத அத்தனை யாரா கடத்தினா அவனுக்கு என்னடா மதம்? அதை ஏன்னா நீங்க போடல? அப்படி போடணுமா இல்லையா? கந்தசாமி கடத்தினா இந்து கந்தசாமின்னு போடணுமா இல்லையா? இந்து கடத்தல்காரன் போடணுமா இல்லையா? ஒரு டேவிட் கடத்தினா கிறிஸ்துவ கடத்தல்காரன் போடணுமா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கடத்தல் வேலையை செஞ்சா கூட அதுல இஸ்லாம் கலரையே யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு காமுக வெறியாட்டம் ஒருத்தன் பண்ணான்னா அதுல எதுக்கு இஸ்லாம்? அவன் பேரை போடுத்தோல ஒரு மைனர்னு போடு, நாங்க நம்ம சப்போர்ட் பண்ணி வந்தோமா எப்படின்னு சொல்ல போச்சு. நீ வேணாங்க ஒருத்தன் நித்யானந்தான் வந்தான், அவ்வளவு லீல பண்ணான். கொஞ்சம் பேர் ஏத்தாங்க, கொஞ்சம் பேர் சப்போர்ட் நிக்கிறாங்க. அப்படி நம்ம சம்பந்தம் யாருக்கா சப்போர்ட் நின்றுருக்கா? இந்த கலீலுக்கு ஆதரவு யார போட்ட பண்ணீங்களா? முஸ்லீம் எல்லா ஜமாத்தா தீர்மானம் போட்டு நம்ம மைனர் கலீல எப்படி சொல்லலாம் கேட்குமா? அட எங்க இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம்? நாங்க ஆதரிச்சாலும் பரவாயில்லைங்களாம். எவனோ ஒரு காமுகன் எதையாவது பண்ணிட்டான்னு சொன்னா அதுல இஸ்லாம் ஒண்ணு விட மாட்டேங்கிறாங்க. எதை எடுத்தாலும் இஸ்லாம் இஸ்லாம்னு சேர்த்து 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 எழுதுறா. உனக்கு இதை சொல்லி கொடுத்தவன் யார்? இதனுடைய நோக்கம் என்ன? நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? நாங்கள் நினைக்கிறோம் நீ சதி வேலை செய்கிறாய், நாட்டில் வந்து அமைதியின்மை கெடுப்பதற்கு இதை செய்கிறாய் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம பாடம் கற்பிக்க வேண்டும்.